ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேஸ்லேருந்து தேன்மொழி மேஸ் பேசுகிறேன். இன்றைக்கி பித்தாகரஸ் தேரம் பற்றி பார்க்கலாம். பித்தாகரஸ் தேரம் மெயின்லி சேஸ் அபவுட் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் ஆங்கிள் ஏ 90 டிகிரி. ஓகே, நம்ம ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி வரைஞ்சிக்கிறோம். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியை நம்ம 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுருக்குறோம். எப்படி? ட்ரையாங்கிள் ஏடிபி அப்புறம் ட்ரையாங்கிள் ஏடிசி. இப்போ இந்த 3 ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தி ஸ்கொயர் ஆன் தி hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது? ஹைப்போட்டனியஸ்ன்னு சொல்லுவோம், கர்ணம். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற 2 சைடு பக்கத்தில் இருக்கிற சைடு என்னது? ஏபி அப்புறம் ஏசி. அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டனியஸ் தட் இஸ் பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி, அதாவது அடிஷன் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டு படித்தாச்சு, அது என்னென்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. என்ன கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் கொடுத்துருக்குது. அதில் ஆங்கிள் ஏ 90 டிகிரி இது தான் கொடுத்துருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த படத்தை பார்த்து அப்படியே எழுத போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது இந்த படம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மாட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனு? ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. இப்போ எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்னு பாரு. இப்போ ஆங்கிள், அதாவது ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்காச்சு. அடுத்தது ட்ரையாங்கிள் டிபிஏ எடுத்தாச்சு. 2 ட்ரையாங்கிள், அதாவது பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி அப்புறம் இந்த சைடு இருக்கிற ட்ரையாங்கிள் டிபிஏ. இதில் ஆங்கிள் பி இஸ் காமன். அடுத்த ஸ்டெப்பு. அடுத்தது ஆங்கிள் பிஏசி, பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிபி. இதுவும் 90 டிகிரி, ஆங்கிள் ஏவும் 90 டிகிரி, ஆங்கிள் டியும் நடுவில் வருது பார், ரெண்டும் 90 டிகிரி. ஸோ 2 angles ஆர் காமன் டு போத். ஓகே, ஸோ ஏஏ சிமிலாரிட்டி. அதனால தான் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிபிஏ. அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு சின்ன ட்ரையாங்கிள் டிபிஏன்னு சொல்லியாச்சு. இப்போ பெரிய ட்ரையாங்கிள் இருக்கிற ஏபி எடுத்துக்கலாம். ஏபின்ற சைடு ஆங்கிள் 90 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு, அதை ஞாபகம் வச்சுக்கோ, ஏபி. அதே மாதிரி பிடின்றது 90 டிகிரி, இந்த டி இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு, அதை ஞாபகம் எழுதிக்கணும். ஏபி பை பிடி ஈக்குவல் டு பிசின்னா என்னது? இந்த ஆங்கிள் ஏ இருக்குதுல்ல, அதனுடைய ஹைப்போட்டனஸ் ஆப்போசிட் சைடு, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசியினுடைய ஹைப்போட்டனஸ் பிசி டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, அதனுடைய ஹைப்போட்டனஸ் எது? ஏபி. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது முதல் இது என்னது? ஆங்கிள் ஏயினுடைய பக்கத்து சைடு எழுதணும். அதே மாதிரி ஆங்கிள் டியினுடைய பக்கத்து சைடு பிடி எழுதியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏயினுடைய ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனஸ் எழுதணும். ஆங்கிள் டியினுடைய ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டனஸ் எது? ஏபி எழுதணும். அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஈக்குவல் டு இது ஸ்டேட்மெண்ட்டு 1. அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி, பிடி இன்ட்டு பிசி. அதே மாதிரி இப்போ அடுத்த செகண்ட் இது ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த சைடு இருக்கிற ஏடிசி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இதுலேயும் சி இஸ் காமன், ஆங்கிள் சி இஸ் காமன், இது காமனாக இருக்குது. ஓகே, ஆங்கிள் ஏபிசி, இந்த சைடு சி காமனாக இருக்குது. அடுத்தது ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி 90 டிகிரி. ஓகே, அப்போ ஏஏ சிமிலாரிட்டி, அதே இதுதான் ரீசன் எழுதிக்கிறோம் இங்கே. தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிசி. இங்கேயும் என்ன பண்ணுறோம்? ஏபிசி தானே,
ஏக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு எது? ஆங்கிள் ஏக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு ஏசி. அதை மேலே முதல்ல எழுதிக்கிறோம். டிவைடட் பை இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது டிசி. ஓகே, இந்த ஆங்கிள் டியினுடைய ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு எது? டிசி. அதை தான் கீழே எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் டு பிசின்றது என்னது? ஹைப்போட்டனஸ். பிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏனுடைய ஹைப்போட்டனஸ். டியினுடைய ஹைப்போட்டனஸ் எது? ஏசி. அதனால தான் பிசி பை ஏசின்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி ப்ளஸ் பிசி இன்ட்டு டிசி. இப்போ பிசி காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறோம். பிடி ப்ளஸ் டிசி ரெண்டுத்தையும் கூட்டும் போது நம்மளுக்கு பிசி கிடைக்குது. ஸோ பிசி ஒன்று இது, பிசி இன்னொரு ஒன்று. ஸோ பிசி ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ hope you have understand. Share this video to your friends and I hope you will get 5 marks. Thank you students.